வரக்கூடிய கும்பப்படையல் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்காக தான் இந்த லைவே நம்ம வந்து மெயினாக வந்து பண்ணிட்டு இருக்கோம். டேட்டு டைம் எல்லாமே வந்து சொல்லிடலாமா? வரக்கூடிய அமாவாசை கும்பப்படையல் பூஜை பற்றி டீட்டெயில்ஸ். வரக்கூடிய அமாவாசை பார்த்தீங்கன்னா 5/7/2024 அன்னைக்கு வருதுக்குன்னு. கும்பப்படையல் பூஜை பார்த்தீங்கன்னா 4/7/2024 இரவு 12 மணிக்கு பூஜை பண்ணுவாங்க கண்ணு. பூஜை முடிஞ்சதும் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. பிரசாதம் பார்த்தீங்கன்னா மறுநாள், அதாவது 5ஆம் தேதி இரவு 10 மணி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குங்கண்ணு. நெக்ஸ்ட் கமெண்ட் யார் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா 5ஆம் தேதி அமாவாசை வருதுமா, அப்போ நாங்கள் 4ஆம் தேதியே வரணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் கேட்டிருந்தாங்க. ஆமாங்க, தூரமாக இருக்கிறவங்கெல்லாம் 4ஆம் தேதியே வந்துடுவாங்க கண்ணு. கொஞ்சம் ரொம்ப லாங்லேருந்து வரீங்க, ரொம்ப ஒரு 300-400 கிலோமீட்டருக்கு அந்த இருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் முத நாளே வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் வந்து சாமி பார்த்துட்டு நீங்கள் போகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி இருக்கவங்க வாங்க. பக்கமாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து 5ஆம் தேதி நீங்கள் காலையில் போல் மத்தியானம் போல் வரலாம், சாயந்தரமும் நீங்கள் வந்து வரலாம். வரவங்க மறக்காம குடம் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து மழை வெயில் ரெண்டுமே வந்து மாற்றி மாற்றி தான் வந்து வந்துட்டு இருக்கு. எப்போ மழை வருதுன்னே வந்து தெரிய மாட்டேங்குது. அதனால வந்து வரவங்க எல்லாரும் மறக்காம வந்து ஒரு குடையை வந்து எடுத்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கோவிலுக்கு வரோமா, கொஞ்சம் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமலா லக்ஷ்மி ஐடியிலேருந்து சொல்லியிருக்காங்கம்மா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரீங்கன்னா நீங்கள் வந்து கோவிலுக்கு எழுத்தா மாதிரி ₹1 நாணயம் கட்டுறதுக்கு அந்த மஞ்சள் துணி கிடைக்குங்கன்னு அதை வாங்கி ₹1 நாணயம் முடிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தொட்டில் கொடுப்பாங்க, தொட்டில் பக்கத்துலேயே இருக்கும், அதையும் வாங்கிக்கோங்க. தொட்டில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கும்பப்படையல் லைன் எதுன்னு கேட்டு நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் போய் அந்த லைனில் நின்றுக்கங்க கண்ணு. லைன் கிட்டக்க வரும்போது உங்களுக்கு அம்மனை மடிசுக்கிறதுக்கு விக்கிரகம், அம்மன் விக்கிரகம் தருவாங்க உங்களுக்கு. அம்மன் விக்கிரகம் நீங்கள் வாங்கிட்டு கோவில் உள்ளார வந்து ₹1 நாணயம் அம்மனை வேண்டி மனசார வேண்டி நீங்கள் கட்டிட்டு, அப்போ ஏன்னா உங்களுக்கு வரதே ஒரு 5 நிமிஷம் தான் டைம் இருக்கும் அந்த இடத்துல, ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் வர்றப்பவே நீங்கள் வந்து சாமி தரிசனம் பார்த்துட்டே வந்துடுங்க. சாமி கும்பிட்டு கட்டிட்டு சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து விக்கிரகம் சுமந்துட்டு இருப்பீங்க. கோவிலில் சைடில் வந்து சுற்றி வந்து மனசார அம்மனை நல்லா வேண்டிட்டு வந்து அம்மன் விக்கிரகம் வந்து இறக்கி வைக்கிறதுக்கு தனியாக ஒரு இடம் இருக்கும். அங்கே அம்மன் விக்கிரகம் இறக்கி வைக்கணும். இறக்கி வச்சுட்டு பக்கத்துலேயே பச்சைப்பயிர் பிரசாதம் தருவாங்க. பௌர்ணமிக்கு அம்மனுக்கு மடிக்கட்டுனா அந்த பச்சைப்பயிர் பிரசாதம் கொடுப்பாங்க. பச்சைப்பயிர் பிரசாதம் வாங்கிட்டு அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சதீசாமி வந்து கும்பப்படையல் பிரசாதம் எல்லாருக்கும் வேண்டி கொடுத்துட்டு இருப்பாங்க. கும்பப்படையல் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு நீங்கள் வரலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கமெண்ட்ஸ் மூலிமா நீங்கள் சொல்லலாம், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் உங்களுக்கு. அடுத்து வந்து நந்தா சசி ஐடிலேருந்து நந்தகுமார் சசிகலா, எங்களுக்கு திருமணமாகி 4 வருடங்கள் ஆகிவிட்டது. இப்போது 7 மாத கர்ப்பிணியாக இருக்காங்க. எங்களுக்கு சுகப்பிரசவமாக வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த லைவில் எல்லாருமே வந்து குழந்தை வர கிடச்சிருச்சின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க கண்ணே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் குழந்தை நல்லபடியாக ஆரோக்கியமாக வளர்ந்து சுகப்பிரசவத்தில் குழந்தைய பெற்றெடுக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் கண்ணே. ஓகேம்மா. பரமு ஆர் ஐடிலேருந்து ஹாய் அம்மா எம் சென்னைன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் பார்த்துட்டு கோவிலுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. கண்டிப்பாக வாங்க கண்ணு, நம்பிக்கையோட வாங்க, அம்மன்கிட்ட வேண்டுங்க, கண்டிப்பாக அம்மன் கொடுப்பாங்க. ஆமாம். உதயா குரு அப்படிங்கிறதுலேருந்து ஐ எம் சந்திரிகா, மை ஹஸ்பண்ட் நேம் குரு. நாங்கள் 1 டைம் கும்பப்படையல் சாப்பிட்ருக்கோம். இன்னும் எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கலை. நெக்ஸ்ட் மந்த் நாங்கள் வரோம். உங்கள் வாயால் எனக்கு ஒரு கேர்ள் பேபி பிறக்கணும்னு பிளஸிங் பண்ணுங்க அம்மா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கம்மா. கண்டிப்பாக நீங்கள் வேண்டினபடி உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கணும்னு நானும் நம்ம சமயபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டிக்கிறேங்கன்னு. கண்டிப்பாக வாங்க, நெக்ஸ்ட் மந்த் வரேன் இருக்கீங்க, கண்டிப்பாக வாங்க கண்ணு. ஓகேம்மா. பிரியா குமார் ஐடிலேருந்து கும்பப்படையல் ஜூலை 5 நைட்டு 12 மணிக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்களா அம்மா, ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம் கண்ணு, பூஜை முடிஞ்சு தான் கும்பப்படையல் பிரசாதமே கொடுக்க ஆரம்பிப்பாங்க கண்ணு. அது நீங்கள் 12க்கு மேலே தான் கொடுப்பாங்க. ஓகேம்மா. பூஜை முடிஞ்சதுலேருந்தே உங்களுக்கு வந்து ஒரு 1/2 ஹவர்லேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பூஜை வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி நைட்டு 12 to 1 மணிக்குள்ளார பூஜை முடிஞ்சிடும். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறத்துலேருந்து பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா 4ஆம் தேதி நைட், அதாவது ஒரு 1 மணி சொல்கிறேன் பார்த்தீங்களா, விடிஞ்சிருக்கு. 5ஆம் தேதி ஏர்லி மார்னிங் ஆகிடுது 1 மணி. அப்போலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா 5ஆம் தேதி இரவு 10 மணி வரைக்குமே கோவிலில் வந்து வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்குமே வந்து பிரசாதம் கொடுப்பாங்க. அதனால நீங்கள் தாராளமாக வரலாம். வெளியூர்லேருந்து வரவங்க எல்லாரும் இந்த 1 டே ஃபுல்லாகவே பிரசாதம் தருவாங்க. நீங்கள் வரலாம் கோவிலுக்கு. ரேணுகா வந்து அந்தமான்லேருந்து செம ரெயினாக இருக்காமா சொல்லியிருக்காங்க. இங்கெல்லாம் ரெயினே பார்க்க முடியல கண்ணு, அங்கே ரெயினாக இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கறதுக்கு. அடுத்து ஷர்மிளா ஐடிலேருந்து சென்னையிலேருந்து நாங்கள் வரோம் அம்மா, நாங்கள் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் வந்தால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கம்மா. ஃப்ரைடேனா 5ஆம் தேதி வரலாங்க, வரலாம் கண்ணு, தாராளமாக வரலாம்.
ஏன்னா 5ஆம் தேதி நான் சொன்னல இப்பதான் சொன்னேன் 5ஆம் தேதி நைட்டு 10 மணி வரைக்குமே கொடுப்பாங்க. நீங்க வந்து அந்த லைன்ல மட்டும் நீங்க போய் கண்டினியூ ஆயிக்கணும். ஆனா 10 மணி கொடுக்குறாங்கன்ட்டு நிறைய பேர் 10 மணி 9 மணிக்கு வரக்கூடாது, கொஞ்சம் முன்னாடியே நீங்க வந்து வரணும். அடுத்து சுஜிதா ரவிச்சந்தர் இருந்து வணக்கம் அம்மா, ஹாய் தம்பி, எனக்கு 9 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக வேண்டிக்க சொல்லியிருக்காங்கம்மா. கண்டிப்பாக நாங்கள் வேண்டிக்கிறோங்கன்னு வருகிற அமாவாசை கும்பப்படையில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்களான்னு தெரியல. அப்படி நீங்கள் கலந்துக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க, வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமே உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. யுவிகா சாய் அப்படிங்கிற இதுலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அம்மா எனக்கு 2வது குழந்தை பாக்கியம் கொடுத்தாயே, ப்ரே பண்ணிக்கோங்க அம்மா, குழந்தைக்காக வேண்டிக்க சொல்லியிருக்காங்க அம்மா. கண்டிப்பாக வேண்டிக்கிறேங்கன்னு நீங்களும் நேரடியாக அம்மன் கோவிலுக்கு வந்து நீங்களும் அமாவாசையில் கலந்துக்கங்க கண்ணு, கண்டிப்பாக நல்லதே நடக்குங்க. அடுத்து ஹர்ஷினி நீலகண்டன் ஐடியிலேருந்து ஹாய் அம்மா, ஹர்ஷினிமா நானு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் 6 மந்த் ப்ரெக்னென்ட்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. ரொம்ப சந்தோஷங்கண்ணு. குழந்தை ஆரோக்கியமாக வளர்ந்து நல்லபடியாக சுகப்பிரசவத்தில் குழந்தைய பெற்றிருக்குன்னு நானும் வேண்டிக்கிறேங்கண்ணு. நிறைய குழந்தைங்க சொல்லிகிட்டு இருக்கீங்க பாசிட்டிவாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மன் எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி குழந்தை வரம் கேட்குற எல்லா குழந்தைங்களுக்குமே கொடுப்பாங்க, கவலைப்படாதீங்க, மனசில் கவலையே வேண்டாம், கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏதோ ஒரு சோதனைகளையெல்லாம் தள்ளி வச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும் கண்ணு. அடுத்து குமாரசாமி சுகன்யா ஐடியிலேருந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய் கண்ணு. அடுத்து விக்னேஷ் ஜி ஐடியிலேருந்து ஹாய் அம்மா, மாரியம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, 7 மந்த் கோவில் வளகாப்பு பண்ண இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் கண்ணு, ரொம்ப சந்தோஷம். இதையெல்லாம் கேட்க தான் எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குது கண்ணு. உண்மையிலே அந்த அம்மனோட அருள் எல்லாருக்குமே கிடைச்சிக்கிட்டு இருக்குது. ரொம்ப 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 சந்தோஷம் கண்ணு. உங்களுக்கும் குழந்தை நல்லபடியாக சுகப்பிரசவத்தில் பிறக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். கமலா லக்ஷ்மி ஐடியிலேருந்து தம்பிக்கு மேரேஜ் இன்னும் ஆகலை, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அம்மா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டிருக்காங்கம்மா. என்ன மேரேஜ் ஆகிறதுக்கு வந்து நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வந்து நீங்கள் அமாவாசை நாளில் வரணுங்கிறது கிடையாது, மற்ற எந்த நாளில் வேணாலும் வரலாம். காலையில் 7 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் கோவில் நட திறந்துருக்குங்கன்னு. அப்போ வந்து நீங்கள் அவர் கையால் வந்து ₹1 நாணயத்தை சூளத்தில் முடிஞ்சு வைக்க சொல்லுங்கள். அப்படி அவர் வர முடியலன்னா நீங்கள் வந்து அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு சீக்கிரமே கல்யாணம் வர கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி சூளத்தில் ₹1 நாணயம் முடிஞ்சு வைக்கலாங்க. அடுத்து 4 இயர்ஸ் ஆச்சு பேபி இல்லை, எனக்காக வேண்டிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஹப் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வேண்டிக்கிறேங்க. எங்களுக்கு சேலம் சமயபுரம் மாரியம்மன் துணை அப்படின்னு சொல்லிட்டு அந்தமான்ல இருந்து ரேணுகா அக்கா வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அம்மா உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. எல்லாருக்கும் துணையாக இருக்கிற அம்மா உங்களுக்கும் துணையாக இருப்பாங்க கண்ணே. நெக்ஸ்ட் மஞ்சு அப்படிங்கிற ஐடியிலேருந்து 2 இயர்ஸ் மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆச்சு, 3 மந்த் கோவிலுக்கு வந்தேன் அம்மா, இது வந்து 4வது மாசமா இப்போ கோவிலுக்கு வந்து வரப்போறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கம்மா. தொடர்ந்து வாங்க கண்ணு, அம்மனை வந்து அம்மன் பாதத்தை பிடிச்சிட்டீங்க, விடாதீங்க. அம்மா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நல்லது ஒரு குழந்தைய கொடுப்பாங்க கண்ணு. நீங்கள் அம்மா எனக்கு மடிப்பிச்சை வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ கமெண்ட் பண்ணாங்களாமா. அவங்க கண்டிப்பாக உங்கள் மடியை நிறைச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க கண்ணு, கவலைப்படாதீங்க. அடுத்து ஷர்மிளா இதுலேருந்து 1 டைம் கும்பப்படியல் சாப்பிட்டிருக்கோம், அகைன் இந்த மந்த் சாப்பிட வரோம், எங்களுக்காக வேண்டிக்கோங்க அம்மா அப்படின்னு சொல்லி NTP கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் ஷர்மிளா அப்படிங்கிற ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து NTP ஐடியிலேருந்து சாப்பிட்டீங்களா அம்மா அண்டு தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லைவ் முடிஞ்சு தான் கண்ணு சாப்பிடுவோம், நைட்டு வந்தால் அங்கே ஸ்டே பண்ண முடியுமான்னு சொல்லி வீடியோ ஹப் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணி. நைட்டு வந்தால் நீங்கள் லைனில் தான் போய் ஜாயின் பண்ணி அதுலேருந்து தான் நீங்கள் வர முடியுமே தவிர நீங்கள் ஸ்டே பண்ண முடியாது கண்ணு. ஸ்டே பண்ணாலும் நீங்கள் லைன் ரொம்ப தூரமாக போயிடும். அதனால அந்த லைன்ல நின்று வரதுக்கே உங்களுக்கு அந்த டைம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு 5 hour 6 hour கூட ஆகும். சம்டைம்ஸ் கூட்டம் அதிகமாக இருந்தால் 8 hour கூட ஆகும் உங்களுக்கு லைனில் வந்து வரதுக்கு. அதனால நீங்கள் லைனில் நகர்ந்து வந்துட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், நீங்கள் எங்கேயும் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்காது. உங்களுக்கு லைன் போகிறதே தெரியாது, சீக்கிரமே வந்துருங்கண்ணு. அப்படி ரொம்ப லாங்லேருந்து வரவங்க, கேரளா கர்நாடகா ரொம்ப லாங்லேருந்து வரவங்க இருக்கீங்க, நீங்கள் ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் இல்லாட்டி சேலம்னுடைய நியூ பஸ் ஸ்டாண்ட் கிட்ட உங்களுக்கு வந்து நிறைய ஹோட்டல்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் அங்கே நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் புதுசாக வரவங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்கும், கோவிலுக்கு எப்படி வரணும் அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும். நீங்கள் சேலம்க்கு வந்து ட்ரெயின் இல்லாட்டி பஸ்ஸில் வந்து இறங்கிடுங்க. இறங்கினதும் நீங்கள் வண்டிப்பேட்டை தெரு EB ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவில், வண்டிப்பேட்டை தெரு EB ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவில்னு நீங்கள் சொன்னீங்கனாலே போதும். நீங்கள் கோவில் பேரை சொன்னீங்கனாலே போதும், எல்லா ஆட்டோக்காரவங்க, கேப்காரவங்க, டாக்ஸிக்காரவங்க எல்லாருக்குமே வந்து கோவில் தெரியும். அதனால் நீங்கள் அட்ரஸ்லாம் பெருசாக சொல்லணுன்னே இல்லை, நீங்கள் சொல்லிக்கலாம். அப்படின்னு டவுட் இருக்கிறவங்க நம்மளுடைய எல்லா வீடியோஸ்லையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து
இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் இல்லை வந்து யூடியூபாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கோவிலுடைய அட்ரஸ் வந்து தமிழ்லையும் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன், லொக்கேஷன் லிங்க்கும் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து வந்துடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து சண்முகி எல்லைட்லேருந்து, அம்மா என்னோட லைஃப் உங்ககிட்ட தான் இருக்குது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கிட்டு அருள் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மா ப்ளீஸ் பாப்பா வேணும், கஷ்டப்படுறாது, கண் திறந்து பாரு அம்மா, ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு போட்டிருக்காங்க. அம்மா கண்டிப்பாக உங்கள் வேதனைகளை தீர்த்து வைப்பாங்க கண்ணு. நீங்கள் அதாவது இங்கே லைவில் சொல்லலை, அம்மாக்கிட்டேயே நேரில் சொன்ன மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து நேரடியாக ஒரு தடவை வாங்க கண்ணு கோவிலுக்கு. நானும் உங்களுடைய வேதனைகள் சீக்கிரமே தீர்த்து உங்களுக்கு ஒரு பாப்பா பிறக்கணும்னு நான் நல்லபடியாக நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டிக்கிறேன். நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன்க்கா, கவலைப்படாதீங்க. மன தைரியத்தோடு இருக்குன்னு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் லைவ் போட்டாலும் வீடியோஸ் போட்டாலும் ஷார்ட்ஸ் போட்டாலும் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அதே நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரிஜினல் கருங்காலி மாலை பிரேஸ்லெட் வேணுங்கிறவங்க எல்லாருமே அதே நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் எல்லாருக்கும் நான் வந்து உங்களுக்காக எல்லா குழந்தைகளுக்காகவும் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேங்கன்னு. அதே மாதிரி இன்னமும் நான் எல்லா குழந்தைகளுக்காகவும் நான் வேண்டிக்கிறேங்கன்னு. நீங்கள் கேட்ட வரங்கள்லாம் சீக்கிரமே கொடுக்கணும்னு நான் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டிக்கிறேங்கன்னு. வர செவ்வாய்க்கிழமை பார்க்கலாம். ஓகே, பாய்.